ஹலோடா கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வியோட ஒரு இன்ஷாட் தானே பார்க்க போகிறோம். இது என் சப்ஸ்கிரைபர் டெலிகிராமில் சொன்னது. ஸ்டோரி ஃபுல்லாகவே அவங்களோடது தான். டைட்டில் மாமா பையன். ஸோ ஹெட்செட் வியூ பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ எதுவுமே தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். குட்டி ஸ்டோரி தாண்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கீங்க, +2 படிச்சுட்டு இருக்கீங்க. ஜாயின்ட் ஃபேமிலி தான். அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பா, இன்னும் உங்களுக்கு 2 அத்தைங்க, எல்லாருமே ஒரு பெரிய வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு தயங்க பார்க்க அவனும் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவனும் கிளம்பிட்டு இருக்கான். அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா ஏதோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்கிட்ட. இங்கே பாருவி, அவ்வளோ நீ கூப்பிட்டுட்டு போனேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சும்மா இருங்க, எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. எதுக்கடா நீ அவ்வளோ அழைச்சிட்டு போயிட்டே இருக்க? இங்கே வேற யாருமே இல்லையா? எப்போ பார்த்தாலும் நீ தான் கூப்பிட்டுட்டு போற, நீ தான் அழைச்சிட்டு வர. இங்கே பாருவி, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தனா அவ்வளோ நாளைக்கு ஓன் தலையில தான் கட்டி வைப்பாங்க. எனக்கு தெரியும், வாய மூடுங்க, உள்ள போறீங்களா? உங்கள் அப்பா மாதிரி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கிய, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படியே அவன் ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் இதெல்லாம் காதில் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் 10th படிக்கும் போதே உங்களை முடிச்சு விட்ருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு அழுகியே வந்துடுச்சு. என்ன அத்தை இப்படி பேசிட்டு இருக்காங்க? மாமாவும் கேட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கலையா? என்ன லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னான். அதனால தானே எல்லாம் பண்ணான். நானும் சும்மா இருந்தேன். இப்போ என்ன அத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கு? இவனை கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் டிஃபன் பாக்ஸை கையில் வச்சுக்கிட்டு அவனையும் பார்த்துட்டு இருக்க. அவன் யாரை சமாளிக்கிறதுன்னு தெரியலை. அப்படியே உங்களை பார்த்து, என் கிளம்பிட்டியா? கிளம்பிட்ட மாமா. சரிடி, வெளில போய் நில், நான் வரேன். போடி, நான் வரேன். அப்படியே நீங்களும் கிச்சன் போயிட்டு, நான் போயிட்டு வரேன். ஏண்டி வயன், இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் ஃபீஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லை. ஏன், உன் அத்தை கடி ஏதாவது சொன்னாலா? ஆமாம், தயங் மாமா கிட்ட என்னை கூப்பிட்டுட்டு போக வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமாவும் சைலண்டாக இருக்குமா. சரிடி, உன் அத்தையை பற்றி தான் தெரியும்ல, இது மாதிரி பேசிட்டு இருக்காது. உங்கள் அப்பா காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன், தேவையில்லாமல் பிரச்சனை வரும். இதெல்லாம் குடும்பத்தில் சகஜம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? போயேன். சரின்ட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி போக, உங்கள் 2 சிஸ்டர் நிற்கிறாங்க. உங்கள் பெரியம்மா பொண்ணு, சின்னம்மா பொண்ணு. தயங்க்கு உங்களை மாதிரி தான் அவங்க 2 பேரும் முறை பொண்ணுங்க தான். ஒருத்தி யாரா, ஒருத்தி அக்ஷா. என்ன ஏன் காலையே மாமாக்கு அத்தை ரொம்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு? ஆமாம் அக்ஷா, என்ன பண்ணுறதுனே தெரியலை. உனக்கு தெரியும்ல நான் மாமாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஏன் அத்தைக்கு மட்டும் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது? ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, யாரை அவ பிடிச்சிருக்கா அவங்களுக்கு, அதனால தான். யாரா? நீ மாமா கல்யாணம் பண்ணிக்குவாடி? அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ அப்படிலாம் சொல்லாத. அத்தையே எங்கள் அம்மா கிட்ட கேட்டாலும் நான் சொல்லிடுவேன் எனக்கு தான் மாமான்ட்டு. நீ கவலைப்படாதடி, வா போலான்ட்டு 3 பேரும் வாசலில் போய் நிற்க. இப்போ வரான். 3 பேரையும் பார்த்துட்டு, என்னங்கடி 2 பேரும் நிற்கிறீங்க, எங்களையும் கூப்பிட்டு போமாமா. ஒரு பைக்கில் எத்தனை பேரடி கூப்பிட்டுட்டு போகிறது? ஏண்டி, அவனுங்கெல்லாம் வரானுங்கல்ல, அவனுங்க கூட ஏறி போயேன். மாமா, ஜெக்கி மாமா சீக்கிரமாக போயிட்டாரு. சுகா மாமா கூட போயிட்டாரு. இப்போ நீ தான் இருக்க, கூப்பிட்டு போமாமா. யாரும் முடியாதுடி, பைக்கில் வேற காத்துலடி, இவ உட்காந்தாலே எனக்கு கரெக்ட் ஆயிடும். போங்கடி. மாமா, எதில் போகிறது? நடந்துலாம் போக முடியாது. அப்படி நடந்து போகிற மாதிரி இருந்தால் நீங்களும் எங்கள் கூட வாங்க, வண்டி தள்ளிட்டு 4 பேரும் நடந்து போகலாம். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போ என்னடி உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் நடந்து போக மாட்டோம். அக்ஷா, நீ? இல்லை மாமா, நானும் நடந்து போக மாட்டேன். யாரா ப்ளீஸ் டி. முடியவே முடியாது மாமா. அப்படியே அவங்க ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்க்குறான். ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ பிடிச்சி 2 பேரையும் ஏற்றி விட அம்மா இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியும் என் பிள்ளை தலையில இவளை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு இந்த குடும்பத்தில். பாரு, இவ பின்னாடியே போகிறான். எப்படியோ மனசை மாற்றி யாராக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போதான் என் பிள்ளை லைஃபு செட்டு. இவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். தெரியுது எனக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்ட்டு. இதை சொன்னா இவரு கேட்கவே மாட்டாரு. என்ன பண்ணலாம்? அப்படியே உங்களை பார்த்து மறைக்க, நீங்களும் உங்கள் அத்தையை பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிறீங்க. திமிரு பிடிச்சதுங்க நீங்கள்.
அவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு கையை பிடிச்சி நிற்கிறீங்க. அவங்களும் உங்களை கோவத்தோட பார்த்துட்டு உள்ளே போக நீங்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டே நிற்கிறீங்க. போதண்டி, எங்கள் அம்மா ஆல்ரெடி கத்திட்டு நிற்கிது, இல்லை நீ அவங்க முன்னாடி என் கையை பிடிச்சி ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்னம்மா பண்ணுறேன்? அவங்க காலையிலேருந்து அப்படி கத்திட்டு இருக்காங்க, நீ சொல்ல வேண்டியதானே? ஓடி போய் படிக்கிற வேலையை பாரு. ஆமாம், இப்போ நீ என் தனியாக கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவ? கிஸ் பண்ணி தானே விடுவ. அப்படியே உங்களை பார்த்து வாய மூடுறியா? என்னம்மாம்மா கொண்டாடி இருடி, இவளுங்களை அனுப்பிவிட்டு வரேன்ட்டு காலையே அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ ஆட்டோ பிடிச்சி அதுங்க ரெண்டுத்தையும் அனுப்பிவிட்டு உங்களை பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு போகிறான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நிறைய செடியெல்லாம் இருக்கும். அதுக்கிட்ட பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கையை பிடிக்கிறான். சொல்லுமாம்மா, அத்தை காலிலேருந்து அப்படி பண்ணிட்டு இருந்துச்சு, நீ ஏம்மாம்மா அப்படி இருக்க? நீ சொல்ல வேண்டியதானே? இப்போ சொன்னால் மட்டும் என்னடி ஆக போகுது? கத்திட்டு தான் இருக்க போகிறாங்க. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? உன்னை நான் தானே கல்யாணம் பண்ணிக்குவேன். உண்மை தானே அத்தை சொல்கிறாங்கன்ட்டு நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டே தானே? ஐயோ என் பொண்டாடி, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. சரி டைம் ஆகுது பாரு, கிட்டவா. ஆஹா இன்னைக்கு வேண்டாம், இனி தாண்டி வேணும், கிட்டவான்ட்டு அப்படியே உங்களை கிட்டே இழுத்து கொஞ்ச நாள் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். போய் நல்லா படி, பசங்க கூட பேசுனது பார்த்தன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியும். இங்கே படித்து கல்லவ கில்ல மாட்டேன், இதுக்கு மேலே அங்கேயே பிடிச்சி கடிச்சிருவேன். ஆ மம்மாங்கெல்லாம் கடிக்கக்கூடாது, தெரியுதுல்லடி? போ, அடக்கமாக இருக்கணும். அங்கே பசங்க கூட ஏதாவது பேசுனேன் இங்கே ஆள் வச்சிருக்கேன்டி. சரி, நான் யார் கூடயும் பேச மாட்டேன். ஷர்ட் பட்டன் ஒழுங்கா போடு. மாமா காற்று வர மாட்டேங்குது மாமா. போடுறி, அப்படியே போடுறீங்க, கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸ்கர்ட் ஏன் இவ்வளோ தூக்கி இருக்கு? மாமா இதுதான் கரெக்டாக தான் இருக்கு, கீழே இருக்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, கீழே இருக்குடி. ஸோ அப்படியே நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஆ ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ போகிறா மாதிரியே நீ வர இல்லைன்னு வச்சுக்கியேன். தெரியும், நைட்டு எல்லாம் தூங்குனதும் நீ ரூமுக்கு வந்து இதோடய கடிப்ப, அதானே? தெரிஞ்சா சரின்ட்டு அப்படியே அவனும் அவங்கள கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்குள்ளே விட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான். அம்மா இப்போ வியோட அப்பா கிட்ட வந்து உட்காந்துட்டு அவங்க பையன் பண்ணுறது சரியே கிடையாது. என்னடி பண்ணா? ஏண்டி காலையே ஆரம்பிக்கிற? என்ன பண்ணானா? இந்த ஒயனை கூட்டு போடுறதுக்கு வேற யாரும் இல்லையா? ஜேகே இருக்கா, ஷூகா இருக்கா, இவ எதுக்கு வீ கூடயே போறா? இதான் பிரச்சனையா? உன் பிரச்சனை ஓயவே ஓயாதா? இங்க பாருடி, பையனுக்கு தான் வீண்ட்டு எப்பவும் முடிவு பண்ணியாச்சு. நானும் உன்கிட்ட சொல்லிட்டேன், சும்மா இதையே அலப்பறை பண்ணிட்டு இருக்காத. டெய்லி காலைல இன்ச்சா சந்தோஷமா போக முடியுதா? இதே ஒரு பிரச்சனையா இது இருக்கு. வாய மூட மாட்டியே நீனு? ஒன்ன மாதிரி தானேடி அவளுங்க 2 பேரும் இருக்காளுங்க. எங்கேயாவது தான் பசங்க இவளை கூட்டு போடுறது அவளை கூட்டு போடுறது சண்டை போடுறாளுங்களா? நீ மட்டும் ஏன் நீ நொய்யினுங்கிற? நொய்யிங்கிறனா? இங்க பாருங்க, ஐயனெல்லாம் வீக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என் அண்ணன் பொண்ணு இருக்கா யாரா, அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நினைச்சேன்டி இந்த முடிவுல தான் வருவேன்ட்டு. அவளும் என் தங்கச்சி தான். நான் என் பெரிய தங்கச்சி கிட்ட சொல்லிட்டேன், ஒயன் பிறந்த கையோட முடிவு பண்ணியாச்சு, அதை மாற்ற முடியாது. அப்படியே அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கிச்சன் போகிறாங்க, எல்லா பொருளையும் ஒடுட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எதுவுமே சொல்லவே இல்லை. யார் அம்மா? அக்ஷாமா அவங்க அம்மா, அக்கா தங்கச்சி தான். ஸோ 3 பேரும் உட்காந்துட்டு இவ திருந்தவே மாட்டா போல இருக்கு, என்னைக்கு அண்ணங்கிட்ட அடி வாங்க போறான்னு தெரியல. பேசாம இருங்களேன்டி, எப்போ பார்த்தாலும் காலையில் இதே இதுதான். எப்படி தான் நீ வாயை மூடிட்டு இருக்கன்னு தெரியல. எப்படி இருக்கனா? ஏன்னா வியன் லவ் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தைங்களை எதுக்கு நம்ம பிரிக்கணும்? இவ்வளோ தானே, சமாளிச்சுக்கலாம் விடுன்ட்டு அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க கிச்சனையே உருட்டி எடுக்க. பாவம் அப்பா ரொம்ப நேரமாக டைனிங் டேபிளில் வந்து உட்கார. அக்ஷா அம்மா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அவரும் கிளம்பிட்டாரு. நீங்களும் கிளாஸில் இருக்கீங்க. அக்ஷயா யாரன்னு வராங்க. 3 பேரும் ஒன்று தான் உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ பார்த்து அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, உண்மையா நீ மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேதானே? பண்ணிக்க மாட்டேன்டி, ஏன் இப்படி பயப்படுற? இல்லை, அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம்னா என்னடி சொல்ற? அக்ஷா, அது நான் 10th படிக்கும் போதே வாடி. ஆமையாரா? அப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க நானும் மாமா தானே வந்தோம்.
ஆமா ஆமா. என்ன அக்ஷா? ஏய், அன்னைக்கே நான் டவுட் பட்டேன்டி. இவ வரும்போது எப்படி தெரியுமா வந்தா? போகும்போது நல்லா போனாடி. வரும்போது ஜோரா அடிக்குதுன்ட்டு வந்தா. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. யோயின், அன்னைக்கு என்னாச்சு? நான் சொல்றேன். சத்தியமா சண்டையில யாருக்கிட்டே சொல்ல மாட்டீங்கல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போதைக்கு நமக்குள்ள சண்டையே வர்றது கிடையாது. ஆமல்ல, யாரா இது எதுக்கும் உன்கிட்ட சொல்றேன்னா, நீ மாமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதனால தான் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது மழை பெஞ்சிச்சா, நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அப்போது உள்ள போட்டிருக்கிறது தெரிஞ்சிச்சான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்தோ இந்த கிளாஸ் ரூம் இருக்குல்ல, லைப்ரரியா, அங்கே தான் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் கழட்டி ஃபுல்லாக பார்த்து அப்புறம் பண்ணிட்டான். ஆ, பண்ணிட்டானா? அதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்னென்னலாம் நடக்கும் அதெல்லாம் இங்கேயே நடந்துடுச்சு. ஏன் அப்போ உனக்கு 15 வயசுடி? ஆமாம், 15 வயசு தான். அதான் இன்னைக்கு ஜுரமே வந்துடுச்சு. எவ்வளோ வலி தெரியுமா? காலே நகர்த்த முடியல. இவன் தான் தூக்கிட்டு வந்தான், தெரியும்ல. ஆமாம், நீ விழுந்துட்டேன்னு சொன்னாலே. ஆமாம், விழல. இவன் அப்படி பண்ணிட்டான். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதான் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் டைமா. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தானே. என்னென்னமோ ஆயிடுச்சு. ஸ்கர்ட்டெல்லாம் ரத்தமாயிது. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாரு யாரா, நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படியே யாரும் அவங்கள முறைச்சி பார்த்துட்டு, இதுக்கு மேலே நீ ஓசியில் உன் மாமா கொடுத்தா கூட எனக்கு வேணாம். என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும்? அத்தை எப்படி கத்திட்டு இருக்குன்னு தெரியும்ல. ஆமாம், அத்தைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தான் ஆசை. அதுக்கு தான் சொல்கிறேன். நீ ஓஹோன்னு சொல்லிடு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்குவ? வீ மாமா ஃப்ரீயாக தரேன்னு சொன்னால் கூட எனக்கு வேண்டாம், போதுமா? அதுக்குன்னு 10th படிக்கும் போதே எல்லாத்தையும் முடிச்சிட்டானாடி. ஆமாம், எல்லாத்தையும் முடிச்சிட்டான். பொய் சொல்லல, சத்தியமாடி. இப்போ கூட என்னை எதுக்கு கூட்டு வரோம்? டெய்லி கிஸ் கொடுக்கும், நானும் கொடுப்பேன். சரி ஐயன். என்ன அக்ஷா? அது அன்னைக்கு மட்டும் தான் முடிஞ்சுதா? இல்லை இல்லை இல்லை, அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கவே இல்லை. பொய் சொல்லாதடி. இல்லையாரா, இது நடந்தா சொல்லப்படும். நான் அந்த விஷயத்தையும் சொல்லும் போது அடிக்கடி நடந்தா சொல்ல மாட்டேனா? உண்மையாவாடி? ஆமாம், உண்மையாதான். உனக்கு தெரியாட்டி இங்கே வா, ரெஸ்ட் ரூமில் காட்டுறேன். கடிச்சு வச்ச மார்க்கெல்லாம் அப்படியே இருக்கு. ஆ, அன்னைக்கு கடிச்ச மார்க்கா? இல்லை, அது அப்பப்போ நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா கடிச்சு வச்சிருவோம். எங்கள் தொடையில, எங்கள் கழுத்து கீழே, அதுக்கிட்டெல்லாம் கடிச்சு வச்சிருவோம். என்னடி சொல்ற? இப்படி இல்லாம பண்ணுவான் அவன். ஆமா, அவனுக்கு கோவம் அதிகமாக வரும். நான் யார்கிட்டயாவது பேசினா, அவங்க 2 பேரும் தவிர ஜேகே மாமா கிட்ட, ஷூகா மாமா கிட்ட கூட நான் பேசக்கூடாது. எங்க இருக்கானே மேக்ஸு, ஜோ, சாம்லாம் பார்க்கவே கூடாது. டெய்லி எனக்கு இந்த கிளாஸ் தான். பார்த்தனா இங்கே வந்து கடிச்சு வச்சிருவான். இங்கே பாரியாரா, நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன். உனக்கு தெரியல. அவனை நான் அவ்வளோ லவ் பண்ணுறதுனால தான் அப்பயே நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்டு. கல்யாணம் பண்ணிக்காத. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு சாப்பிட கூட முடியல உங்களாலையும். ஏன்னா உங்கள் அத்தை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படியே பேசிட்டு ஸ்கிப் ஆகிடுது அந்த டைம். இப்போ ஈவினிங் ஆகுது. நீங்கள் 3 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு ரூம் மாதிரி ஒவ்வொரு பொர்ஷன் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க பொர்ஷனுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தால் வீஎன் கரெக்டாக வந்துட்டான். வந்தவன் கரெக்டாக கிச்சன் போக அவங்க அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே, ஐயன் வந்துட்டாளா அத்தை? வந்துட்டாடா, மேலே இருக்கா. சரி அத்தன்ட்டு இப்போ உங்கள் போர்ஷனுக்கு வர வி அம்மாவுக்கு வயிறு எரியுதுங்க. வி இங்கே வா. இருமா வரேன். ஐயன் வந்துட்டாலான்னு பார்த்துட்டு வரேன். வி எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு மயக்கமே வருது. இங்கே வா. டென்ஷன் ஆகுதா மயக்கமாக வருதா? 2மே ஆகுது, இங்கே வான்னு சொல்ல அப்படியே உங்கள் அம்மா வீக்கிட்ட போயிட்டு, போயிண்டா எதுக்குடா உங்கள் அம்மாவை கத்த வைக்கிற? இல்லை அத்தை, பார்க்குறீங்கல்ல வீணுக்குன்னே பண்ணுறாங்க. இங்கே பாரு, அவங்க அம்மா அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்க முடியாது. என்ன நான் லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. டேய், சத்தம் போடாமல் பேசுகிறான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போ, அவங்க அம்மா கூப்பிட்றாங்க பாரு. அவள் குளிச்சுட்டு இருக்கா, அதுக்கப்புறமா வந்து பேசுங்கடா. எல்லாத்த கைடு வாங்கிட்டு வர சொன்னான், அதுக்கு தான். அதை குடிங்க. அப்படியே அவங்களும் வாங்கிட்டு உள்ளே வர
இப்ப நேரா காஃபி எடுத்துட்டு நீ அவங்க பொசிஷனுக்கு போயிட்டு இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை? இங்க பாரு வீணா கத்திக்கிட்டே இருக்க உங்ககிட்ட, டெய்லி கத்திக்கிட்டே இருக்க. இங்கேயாவது நீ மரியாதை கொடுக்குறியா? அவ வேணாண்டா. சரிம்மா, இப்பயே கல்யாணம் பண்ணிக்க போற நான் சொன்னேன். அவ கைடு கேட்டாமா, அதான் வாங்கி கொடுத்த. நீ அவளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க தேவையில்ல. இங்க பாருவி, இதுக்கு மேல நீ அவகிட்ட பேசுன நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ட்டு அப்படியே ரொம்ப அழுக. வீக்கு என்ன பண்றதுனே தெரியல. 2 நாளா ஓட கத்திட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் அவளை பார்க்க மாட்டேன் தானே, அவகிட்ட பேச மாட்டேன் தானே. சரிம்மா பேசல, அழுகாதீங்க. இங்க பாரு, அவளை நீ கல்ல கூப்பிட்டுட்டு போகக்கூடாது. ஏம்மா, நீ அவளை கூப்பிட்டுட்டே போகக்கூடாது. இவனுக்கும் வேற வழி இல்லை, அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஸோ இவனை சரின்னு சொல்ல டக்குன்னு வீ கையை எடுத்து அவங்க தலையில வச்சுட்டு சத்தியம் பண்ணுங்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வீ சவுண்டு கேட்டுதான் அவங்க வீட்டுக்கு வர. இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்றான். சரிம்மா, என்ன பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன், அவ்வளோ கல்ல கூட்டு போக மாட்டேன், போதுமா? அப்படியே இதை நீங்க கேட்டுறீங்க. அவ்வளோதாங்க, கண்ணிலேருந்து டியர்ஸா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படியே ஹார்ட்டே உங்களுக்கு பிளாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல். ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறீங்க. நீ என் டக்குன்னு திரும்பி பார்க்க நீங்களே நின்ட்டீங்களா? அவனுக்கு தாங்க செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ, இதை வேற இவ பார்த்துட்டாளா? இங்க பாடுவோம் ஏன்ட்டு அவன் உதட்ட மட்டும் அசைக்க நீங்க அப்படியே கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே அங்க ரூமுக்கு போயிட்டீங்க. செம்மையா அழுகுறீங்க. காலையில வரைக்கும் சொன்னான் எங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டு. இப்ப என்கிட்ட பேச மாட்டானா, என்ன பார்க்க மாட்டானா, கூப்பிட்டுட்டு போக மாட்டானா, சத்தியம் பண்ணிட்டான். அப்ப என்னை ஏமாத்திட்டான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப தேம்பிட்டு இருக்கீங்க. வீக்கு ரொம்ப கஷ்டமாகுது. எப்படி உங்களை சமாளிக்க போறோன்னு தெரியல. ஸோ அப்படியே அவனும் கொஞ்ச நேரம் அங்கே ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாக்கு இப்போதாங்க ஹாப்பியாக இருக்கு. அப்படியே கிச்சன்லேருந்து வீக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்புறம் அவங்க பெரியம்மா சித்திக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. என்ன இவ இன்னைக்கு அதிசயமாக சிரிச்சிட்டு வரா, அதான் தெரியலையே. அப்படியே ஒயன்னு கூப்பிட நீங்கள் ரூமை விட்டு வெளில வரல. அப்படியே உங்கள் அம்மா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர அழுதுட்டு இருக்கீங்க. என்னடி ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீணை ஏமாத்திட்டான். என்னடி வளர்ற, என்ன ஏமாத்துனா? அதுவா, அது அப்படி நீங்க சொல்ல வர அக்ஷா வந்துட்டா, இது சொன்ன பெரிய கலவரமே ஆயிடுமே. அப்படியே உங்க அம்மா கிட்ட வந்துட்டு பெரியம்மா இங்க பாருங்க, இவ ஏதோ கேட்டாளா, அது வீ மாமா வாங்கிட்டு வரல, அதுக்கு தான் அழுகுறா. ஏண்டி அழுகுற? அவனே பாவண்டி, நீ வேற ஏன் அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, சும்மா இருன்னு சொல்ல. அப்படியே நீங்க உங்க அம்மா பாட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ என்ன திட்டிகிட்டே இருக்கல்ல, இன்னும் அழுகுறீங்க. ட்ராமா குயின் போல இருக்கு. கண்ணில் எங்கே தான் தண்ணி இருக்குன்னு தெரியல, திறந்து விட்டீங்க. தார தடையே ஊத்துது. உங்க அம்மா உங்க கண்ணையே பார்த்துட்டு ஏண்டி மோட்டர் கீட்டு ஏதாவது வச்சிருக்கியா என்ன, இப்படி அழுகுற? இவ்வளோ தண்ணி வருது, மன சீரியஸா அழுகுற. சரி வைன், அழுதுட்டு படின்ட்டு உங்க அம்மா போக, ஆ அழுதுட்டு படிக்கிறதா? அக்ஷா என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க வாயின்ட்டு அவ கையை பிடிச்சி இழுத்து பெட்ல உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்ல. ஆ வீ மாமா இந்த மாதிரி சொன்னா, வீ தான் சொன்னா. அவங்க அம்மா தலையில கை வச்சு இந்த மாதிரிலாம் சத்தியம் பண்ணா. அப்போ அவன் என்னை ஏமாத்திட்டான் தானே? ஆமாண்டி, உன்னை ஏமாத்திட்டான். இன்னும் நீங்க அழுக யாரா வந்துடுறா, யாரக்கிட்டையும் சொல்ல. இங்க பாரு யாரா, உனக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. உன்னதான் இப்போ வீ மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, நீனே கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கு மேல வீ மாமா எனக்கு வேணாண்டு செமைய தேம்பி அழுக. ஆ இங்க பாரு ஏன், அப்படிலாம் எதுவும் நடக்காது. வீ மாமா சும்மா சொல்லியிருக்கோம். சத்தியம் பண்ணான் தெரியுமா, அவங்க அம்மா தலையில கை வச்சு. உண்மையாவா? நான் தான் பார்த்தேன்னு சொன்னல, அவன் என்னை ஏமாத்திட்டான். ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. இந்த அணில் தொல்லை வர எனக்கு தாங்கலைங்க, கத்திக்கிட்டே இருக்கு. அந்த நாய்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. நானும் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி பார்த்தா ஆஹா கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா கதையை? அப்படியே 3 பேருமே அழுதுட்டு இருக்கு. நைட்டு டின்னருக்கும் டைம் ஆயிடுச்சு. விஜேகே ஷுகர்ன்ட்டு பெரிய டைனிங் ஹால் தான். அங்கே வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க அப்பா, அக்ஷா அப்பா, யாரா அப்பான்ட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட, அவங்க அம்மா, அதுக்கப்புறம் யாரா அம்மா, அக்ஷா அம்மா தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. யாரா அக்ஷா நீங்கன்ட்டு வெளில வரவே இல்லை.
ஜேகி இப்போ அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, எங்க ஓயன், யாரா எங்க, அக்ஷா கூட காணோம். தெரியலடா, அவள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆ, அழுகுறாளா? ஆமாவி, அழுதுட்டு இருக்கா. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா. கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதான் அவளுங்க 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காளுங்க. அதோட உங்கள் அப்பா உங்கள் அம்மா பாட்டு அழுதுட்டு இருக்காளா? எதுக்கு அழுகுறா? தெரியலங்க எதுக்கு அழுகுறான்ட்டு. சரி விடுங்க, பசிச்சா வந்து சாப்பிட போறா. வீக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நீங்கள் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே ரூம்க்கு வந்து பேசலான்னு பார்த்து எந்திரிக்க அம்மா உன்னை முறைக்கிறாங்க. டக்குன்னு உட்காந்துட்டான். என்னடா, உனக்கு அவளுக்கு ஏதாவது சண்டையா? ஆமாம் ஜேகே, அது பெரிய கதை. போய் அவளை சமாதானப்படுத்துறா. இப்போ போனேன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டே ஆமாம், எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்நேரம் உங்கள் அம்மா வாயை தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கேன், மூடவே மூடாது. நான் போய் பார்க்குறேன்ட்டு ஜேகே இப்போ உள்ள சொல்கிற ஷுகாவும் அப்படியே பின்னாடியே வரான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. 2 பேரும் எவ்வளோ கன்சல்ட் பண்ண, ஆஹா, அவன் என்னை ஏமாத்திட்டான். என்னெல்லாம் பண்ண தெரியுமா, காலைல என்னெல்லாம் சொன்னா தெரியுமா, எப்படி ஏமாத்திட்டான் பாருன்ட்டு அழுதுட்டு இருக்க ஜிகே உள்ள வந்துட்டு அவங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். என்னடி பிரச்சனை, ஏன்டி அழுதுட்டு இருக்க? ஜேகே மாமா, உங்களுக்கு தெரியாது, நீ என்ன பண்ண தெரியுமா? என்னடி பண்ணா? இந்த மாதிரி என்னை பார்க்க மாட்டானா, என்கிட்ட பேச மாட்டானா, அவங்க அம்மா தலையில கை வச்சு சத்தியம் பண்ணா தெரியுமா? அதோட ஷூகாவா, அப்படியா பண்ணா? ஆமா ஷுகா மாமா, அப்படிதான் பண்ணா. சரிடி, அதுக்கே நீ அழுகுற? எதுக்கு அழுகுறனா, சத்தியம் பண்ணா அப்ப இதுக்கு மேல அவன் என்கிட்ட பேச மாட்டான் தானே. அவனுக்கு சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி. என்ன சொல்றீங்க ஜெகி மாமா? ஆமாண்டி, அவன் 1000 சத்தியம் பண்ணியிருக்கான். அவங்க அம்மா மேலே இது வரைக்கும் எத்தனை சத்தியம் பண்ணியிருக்கான். எதுக்கு? சிகரெட் அடிக்க மாட்டேன்ட்டு, குடிக்க மாட்டேன்ட்டு எல்லாம் பண்ணி தானே இருக்கான். ஆமா, அப்படியே ஏண்டி இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துருப்பாங்களா? அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பான். நீ வான்ட்டு ஜேகே உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போக இதை பார்த்த வீக்கு தாங்க ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. சமாதானம் தான் பண்ண சொன்னான். ஜேகே உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவான்ட்டு இவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அப்படியே ஜேகே கையை பார்க்க அவ்வளோ ஜெலஸ் ஆகுது அவனுக்கு. வயிறெல்லாம் எரியுது, ஒண்ணுமே சொல்ல முடியல. அம்மாக்கு இப்பதாங்க ஹாப்பியா இருக்கு. எப்படியோ நீங்க ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவங்களுக்கு ஹாப்பி தானே. ஸோ அப்படியே அங்கே சேடெல்லாம் போட்டு உங்களை உட்கார வச்சு பக்கத்துல ஜேகே உட்கார வைக்கிறாங்க. நீங்க தேம்ப இவன் வந்து கழிச்சு வச்சு தொலைச்சி விட அங்க ஒரு மினி எரிமலையே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களே பார்த்து மறைக்க நீங்க அதுக்கு மேல என்னை ஏமாத்தினல்ல, இதுக்கு மேல நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், சத்தியெல்லாம் பண்ணல நீனு, உனக்கு நான் வேணாம்ல, அப்பப்போ இழுத்து வச்சு கிஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு நான் வேணும். இதுக்கு மேலே பாரு, நான் காலைல ஜேகே மாமா கூட போயிடுவேன்ட்டு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மனசில் நினச்சிக்க. ஏங்க, நீங்கள் 12th படிக்கிறீங்க, ஏன்னா இந்த மெச்சூர்லாம் இல்லை, குழந்தைத்தனமாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி வீட்டில் வளர்த்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்க. டிபெண்ட் பண்ணினா அவன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான், இந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஜேகே கையை பிடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. இவனுக்கு தாங்க ஒரு வாய்க்கு மேலே அந்த இட்லி இறங்கவே இல்லை, உங்களையே பார்த்துட்டு இருக்கான். இதை அம்மா நோட் பண்ணிட்டு, சாப்பிடுவி, ரொம்ப நேரம் ஆச்சு பாரு, எனக்கு எதுவும் வேணான்ட்டு அப்படியே ஏஞ்சி மேலே போக அங்கே இருக்கிற அவங்க அப்பா மாமாக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை, இங்கே என்னதான் நடக்குதுன்னே புரியலை. ஸோ இப்போ அப்படியே அவங்க அப்பா அவங்க கிட்ட வந்துட்டு, என்னடா ஆச்சு, ஏன் அழுத? அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்று வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டான், அதான். இதுக்கா போய் அழுவாங்க? வா அப்பா கூட வா, நான் உனக்கு வாங்கி தரேன். அதோட ஜேகே சும்மா இல்லாமல், நான் வாங்கி தரேன்மாம்மா, நீங்கள் போங்க, ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னடி வேணும்? சீக்கிரமாக 3 பேரும் கிளம்புங்க, வெளில போகலாம். ஆ, நாங்களும் மாமாம்மா? ஆமாண்டி, கிளம்புங்க வெளில போகலாம். சரின்ட்டு யாரா அக்ஷான்ட்டு சாப்பிட நீங்களும் அப்படியே மனசு மாறிட்டீங்க. வெளில கூப்பிட்டு போறேன்னு சொன்னானே. ஸோ அப்படியே நீங்களே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு 3 பேரும் ஒரே மாதிரி ஸ்கர்ட்டு டிஷர்ட் போட்டு வெளில வர ஜேகே இப்போ ஷூகா 2 பேரும் பைக்கில் அழைச்சிட்டு போக நீங்கள் வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு பக்கத்தில் யாரா? இதை மாடியில் இந்த வீக்கு தாங்க வயிறு எரியுது. ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்க கூட உட்காந்து போவீங்க. வேணுக்கிட்டே பிரேக் போடுவான். பிரேக் போடும்போது என்னெல்லாம் நடக்கும்னு அவனுக்கு தெரியும்ல. இந்த ஜேகேவை நம்ப முடியாது, இது சரியான பிளே பாய் ஆச்சு. அவனை மேலே நின்றுட்டு இப்போ ஜேகேக்கு கால் பண்ண இவனும் அட்டன் பண்ணுறான். டேய், ஓவராக பண்ணிட்டு இருக்க, அவளை இறக்கி விடு. ஏன்டா இறக்கி விடணும்? சத்தியெல்லாம் பண்ணியிருக்க, மேலே இருந்து சாவு.
நாங்கள் வெளில போகிறோம். ஐயன் இறுக்கமா என்னை பிடிச்சிக்கோ. ஹா சரி மாமான்ட்டு நீங்கள பிடிச்சிக்க. மேலே நின்று ஒரு கிளான்ஸ் பண்ணுறான் பாருங்க உங்களை, அவ்வளோதான். கண்ணாலே உங்களை இடிச்சிருவான் போல இருக்கு. போடா, எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணல என்கிட்ட பேச மாட்டேன்ட்டு. நீ என்ன பேச மாட்ட, நானே பேச மாட்டேன், எனக்கு இதுக்கு மேலே நீ வேணவே வேணான்ட்டு அப்படியே நீங்கள் ஜேகே ஹக் பண்ணிட்டு போவ. அவ்வளோதாங்க, அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே இறங்கி வந்துடலான்னு பார்த்தா வி அம்மாங்க நிற்கிறாங்க. என்ன வி அங்கேயே பார்த்துட்டு இருக்க, வந்து படுக்கல, வந்து தொலைறன்ட்டு அப்படியே அவனும் போய் படுக்க. அவனுக்கு ஞாபகம் எல்லாம் வந்து உங்க மேலதான். ஜேகே இது வரைக்கும் எத்தனை பிரேக் போட்டிருப்பான், என்னென்ன ஆயிருக்கோன்ட்டு ஞாபகம்லாம் வேற எங்கெங்கேயோ போகுது. இப்போ உங்க 3 பேரையும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் தான் அழைச்சிட்டு போயிருப்பாங்க 2 பேரும். சரி இப்போ உட்காந்து ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்றீங்க, அழுக வேற வருது. இதுக்கு இல்லாம அழுதுட்டு இருப்பாங்க. அவனை பார்த்துக்கலாண்டி, அவன் இந்த மாதிரி பண்ணான்ல, ஏன் பண்ணோன்ட்டு ஃபீல் பண்ண வச்சிடலாம். கண்ணை தொடடி. ஜேகே மாமா உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரியும்டி, வாயை மூடு, சாப்பிடுடி. அப்படியே சாப்பிட. ஷூகா மட்டும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏன்டா இந்த மாதிரி இருக்காங்க அத்தை, பாவம் இல்லை, சின்ன பொண்ணு தானே, இவ அழுகிறதுனால அவங்களுக்கு என்ன வந்துடுச்சு, தெரிஞ்ச விஷயம் தானடா, விடு. இதெல்லாம் இப்போ பேச போனோன்னு வச்சுக்கியேன் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், வேணா விட்டுரு. வீக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆனால் எல்லாம் மாறிடும். அவங்க அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏன் நம்மவே எதுவும் சொல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும், விட்டுரு, பார்த்துக்கலாம். பாவண்டா அழுதுட்டு இருக்கா பாரு, எப்படி மூஞ்செல்லாம் சிகப்பா இருக்கு. இவனை ஏன் இந்த மாதிரி பண்ணா, இவன் பண்ணாம இருந்தா வீடே 2 ஆக்கியிருப்பாங்க. வீடுடா பார்த்துக்கலாம். சரி இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் இதை பேசிட்டு அவங்க 3 பேரையும் அழைச்சிட்டு போய் வீட்டில் தள்ள. வீ அது வரைக்குமே மேலேயே நின்று இருந்திருப்பான். வீ பார்த்த கையில் ஜிக்கி அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு, போய் தூங்குடி, காலை நானே உன்னை அழைச்சிட்டு போறேன். ஜிக்கி மாமா உண்மையாவா? ஆமாண்டி, கூப்பிட்டுட்டு போறேன், போய் தூங்கு. சரின்ட்டு அப்படியே நீங்களும் துள்ளி குதிச்சுட்டு வந்து படுத்துட்டீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால கவலைலாம் கொஞ்சம் மறந்துடுச்சு போல இருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து தூங்கிட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஜேகே கூட தான் போறீங்க. நடுவில் பேகு கூட வைக்கவே இல்லைங்க. அவன் வேணுக்குன்னு வீ பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ண, ஏன்டா சத்தியம் பண்ணோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2-3 நாளா இதே மாதிரி தான் நீங்கள் ஜேகே கூட போயிட்டு வரீங்க. இவங்கிட்ட நீங்களும் பேசவே இல்லை, இவனை பார்க்கவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு வீக்கு தெரியல. செம்ம டென்ஷன்ல காலேஜ் கூட போகாம வீட்லயே உட்காந்துட்டு இருக்கான். கோவத்தை அவங்க அம்மா மேலதான் காட்டிட்டு இருக்காங்க. உள்ளவங்க எல்லாருமே வீ எவ்வளவு பண்ணாலும் ஆஹாங்க, வீ கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ ஃபைன் டே நைட்டு தான், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வீ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க, நீங்க வந்து ஜேகே கிட்ட ஏதோ விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்க ஃபோனை தான் வாங்கி அவன் கையில வச்சுக்கிட்டு கையை தூக்கியிருக்கான். நீங்க அவன் கிட்ட போயிட்டு அந்த ஃபோனை பிடுங்குறேன்ட்டு அவனை போட்டு பாடா படுத்துறீங்க. வீக்கு அவ்வளோதாங்க, கொஞ்சம் நெஞ்சு இருந்த அவன் கோவம் கண்ட்ரோல் கூட இப்போ கிடையாது. அப்படியே அவனோட ஐப்ரோஸை ரைன்ஸ் பண்ணி உங்களே பார்த்து இருக்க, நீங்க அதை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு பயமாயிருச்சு, என்ன பண்ணுவான்னு தெரியல. பல்ல வேற கடிக்கிறான், உங்க தொடையில தான் கடிப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படியே நீங்க ஜேகே மாமா அந்த ஃபோனை கொடுங்க, நான் போய் உட்காடுறேன். வேணா நீயே பிடுங்கிக்கோ. இல்லை மாமா நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு அழகா சம்மந்த போய் உட்கார. இப்போ உங்கள் வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. உங்கள் அம்மா தான் அட்டன் பண்ணி பேச. செம்ம ஷாக்கில், என்னாச்சு, எப்போ ஆச்சு, எங்கே இருக்காங்கன்ட்டு பதறி போய் கேட்க, உங்கள் ஹோல் ஃபேமிலி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து நிற்க, பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சுன்ட்டு எல்லாரும் பதற. இப்போ எல்லாருமே வந்து உங்கள் பாட்டியை பார்க்குறதுக்கு அந்த வில்லேஜுக்கு தான் போகிறீங்க. ஹோல் ஃபேமிலியும் வருது. ஒரு அப்படியே வேனை வச்சு தான் நீங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. இப்போ கூட பாருங்க, இவங்களை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கான். மா பாட்டிக்கு என்னம்மா ஆச்சு தெரியலடி, என்னால் ஜுரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியலை. அவங்க அம்மா சித்தி பெரியம்மாலாம் கவலையோடு உட்காந்துட்டு இருக்க. அவங்கள வந்து அவங்க ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்திட்டு இருக்க. நீங்கள் 3 பேரும் தான் அங்கே போகிற ஜாலியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜன்னல் சைடு சீட்டு சொல்லவா வேணும், கதை அடிச்சுட்டு வரீங்க. அங்கே கிராமத்தில் ஊஞ்செல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செம்மையாக ஆடிக்கிட்டு குளத்துல குளிச்சுட்டு இருக்கலான்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு வர, இங்கே ஜேகே ஷுகாலாம், ஏந்தி உடம்பு சரியாதவங்கள பார்க்க போகிறோம், நீங்கள் என்னங்கடி சும்மா ஊஞ்சலாலாம் குளத்துல குளிக்கலான்ட்டு. இல்லை மாமா, அவங்கள தான் அம்மாலாம் பார்த்துக்குவாங்கல்ல, நம்ம போய் அந்த மாதிரி பண்ணலாம்ல. அது சரி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைன்ட்டு அவனுங்களும் அப்படியே கண்ணை மூட. வீ மட்டும் தாங்க
அவங்களே பார்த்துட்டு இருக்கான். கையை விட நீங்கள் வெளியில் விட்டு ஆட்ட ஒய்யன் கையை உள்ளேறி வீ மாமா. நான் கையெல்லாம் வெளில உள்ள அங்கே பாரு, கை வெளில இருக்கு பாரு. உள்ளே இல்லை, விண்டோ க்ளோஸ் பண்ண. மாமா காற்று வராது. க்ளோஸ் பண்ணடி. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. வீ அம்மா வீயை பார்த்து முறைக்க இவன் அதை கேர் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு மேலே தெரியலை. இங்கே வாங்கி நீ. இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இங்கே வான்ன. ஆஹா வரியா என்ன அப்படியே நீங்கள் வீ அம்மாவை பார்க்க அவங்களும் உங்களை பார்த்து முறைக்க வீ வேலை கத்திக்கிட்டே இருக்கானா. அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவன் வேணுக்குனே அவங்க அம்மாவை பார்த்தா மாதிரி உங்கள் ஷோல்டரில் கை போட்டு அடங்க மாட்டேன் நீ. அம்மா அது பயமுடு தூங்கு. அம்மா அது எப்படி அது கட்டி தூக்கம் வரும்? எல்லாம் வரும், தூங்குறியா என்ன அப்படி நீங்கள் அவன் ஷோல்டரில் படுத்துக்க அவனும் அப்படியே அவங்கள அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவனை கண்ணை மூடுறான். வீ அம்மாவுக்கு அவ்வளோதான், கத்த கூட முடியாதேன்ட்டு வாயை மூடிட்டு இருக்க இவன் அதெல்லாம் கேர் பண்ணிக்காம அப்படியே அவங்கள லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே அவன் கை வந்து உங்கள் தொடையில இருக்கு, லைட்டாக கிள்றான். அப்படியே நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. திமுடா உனக்கு வலிக்குது மாமா கையெடு. எதுக்குடி அவன் கூட போன? நீ என்ன பண்ண? நீ தானே சத்தியம் பண்ண, ஒன்றை தான் நான் கடிக்கணும். நீ எதுக்கு என்ன கிள்ற? கையெடு. அங்கே வாடி உனக்கு இருக்கு. என்ன பண்ண போற? பண்ணும் போது தெரியும். திமுடா உனக்கு. எனக்கெல்லாம் உனக்கு தான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி கேட்குறேன்ட்டு சத்தியெல்லாம் பண்ணல. எதுக்கடா நீ பேசுன? ஏன்னா நீ பொண்டாட்டிடி. அன்றைக்கி அவங்க வாயை மூடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணா திமுடில் அலைஞ்சிட்டு இருக்க. அவன் கூட என்னெல்லாம் பண்ண. வாடி எங்க வா உனக்கு இருக்குன்ட்டு அப்படியே இன்னும் உங்களை அணைச்சிக்க நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு லேட் நைட்டாக தான் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போகுது அந்த வேன். ஸோ நீங்கள் நல்லா தூங்குனதும் உங்களை தூக்கிட்டு போய் தான் அவன் மேலேயே போடுவான். வீ அம்மாக்கா சொல்லவே தேவையில்லைங்க. வீ நீ என்ன சொன்ன? சும்மா இருக்கீங்களா? அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், எங்கேயாவது கிளம்பிடுவேன். சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. இல்லையா என்னை விட்டுருங்க. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கிடையாது. நான் வீட்லேயும் இருக்க மாட்டேன், எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். அப்படியே அவங்க வாயை மூடிட்டு நிற்க என்ன வீ என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? இல்லைம்மா பிளாக்மெயிலாம் இல்லை, அவ்வளோ நான் லவ் பண்ணுறேன். என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நானும் எவ்வளோ தான் சொல்கிறது. உங்களுக்கு உங்கள் பையன் மேலே பாசம் இருந்துச்சுன்னா அவளை ஏற்றுக்கோங்க. சும்மா இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வச்சு சண்டை போடாதீங்க. போய் பாட்டியை பாருங்கன்னு சொல்ல எல்லாம் பாட்டியை பார்க்க போயிட்டாங்க. நீங்கள் யாரோ அக்ஷான்ட்டு மேலே தூங்கிட்டு இருக்கீங்க. வீ அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்களை எழுப்பிடுறான். வீ தூக்கம் வருது. மேலே வாடி. எனக்கு தூக்கம் வருது. அப்படியே உங்களை போட்டு குலுக்குறான். நீங்களும் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்ன வீ தூக்கம் வருது. மேலே வான்னு அப்படியே நீங்களும் தூக்க கலக்கத்தோடு மேலே போக இதை ஜேக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன்டா அவள் தான் தூங்கிட்டு இருக்கால்ல, நீ மூட்டு போறியா? எல்லாம் கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணா லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியுதுல்ல என்ன பண்ணுறன்ட்டு. போறிய கீழே. அவனை அப்படி கீழே இறங்கி போக இவங்களை கூப்பிட்டுட்டு மேலே தான் போகிறான். வாட்டர் டேங்கிட்ட உங்களை பின் பண்ணிட்டு உங்களை செம்மையே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வலிக்குது. வீ பொறுமையாக பண்ண. வீ தள்ளன்ட்டு அவனை தள்ளி விட்டு உங்கள் லிப்ஸை பார்த்தா கடிச்சு வச்சிருக்கான் பாவி. இப்போ எதுக்கு நீ கடிக்கிற? ஒரு வாரமாச்சுடி கிஸ் கொடுத்து. இப்போ எதுக்கு நீ என்னை ஸ்டாப் பண்ண? ஒரு வாரம் ஆச்சா? இங்கே பாரு, நான் தான் உன் மேலே கோவமாக இருக்கணும். என்ன பண்ண நீ? அவங்க அம்மா மேலே சத்தியம் தானே பண்ண? அது சும்மா பண்ண, அவங்க வாயை மூடுறதுக்காக. அந்த அறிவு கூட உனக்கு இல்லையாடி? +2 படிக்கிற. சும்மா அழுதுகிட்டு நீ என்ன பண்ண? அவன் கூட பைக்கில் எத்தனை பிரேக் போட்டான்? அது பிரேக்லாம் போடலையே. போடலை. வலிக்குது. இந்த இடம்லாம் உன் மேலே டச் ஆச்சு தானே? உங்கள் கழுத்துக்கு கீழே கையை வச்சு செம்மையாக அழுத நீங்கள் தட்டி விட்டுறீங்க. வலிக்குது வீ. அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க, அழுகிறீங்க. இப்போ எதுடி அழுகிற? நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நினச்சேன். அன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு. ஏன் நீ அப்படி பண்ண அடிக்க? அப்படியே அவனும் உங்ககிட்ட வந்துட்டு அவங்க ஃபேஸில் உள்ள டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு நீ பொண்டாட்டிடி எப்படி விட்டு போக முடியும்? அவங்க சொன்னால் நான் உன்னை விட்டு போயிடுவேனா? நீ கிஸ் பண்ண வராத, தள்ளி போ. வேணும்டி. நீ பண்ண மாதிரி பண்ணலாமா? என்னது? என்னதா அன்றைக்கி உன் ஸ்கூலில் லைப்ரரியில் பண்ணுமே
பண்ணலாண்டி. ஒரு மாதிரியா இருக்குடி. ஆஹா, இப்பெல்லாம் வேணாம். இங்கே பாரு, எனக்கு வலிக்கும். நான் கத்திடுவேன். கீழே எல்லாரும் இருக்காங்க. வேணாம், நான் போகிறேன். எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன்டி, கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டியை தான் பண்ணுவேன்ட்டு. என்னை பாருடி, அவங்ககிட்ட தானே கேட்க முடியும், என் பொண்டாட்டிக்கிட்ட தானே கேட்க முடியும். அப்படின்னு இல்லை, கொஞ்ச நேரம் தான். ஆ, நிற்கிறதா? ஆமாண்டி, இப்படின்னு இல்லை. அன்னைக்கு என்னை படுக்க வச்சு தானே பண்ணேன். அது அப்படி தான் நிறைய பொசிஷனில் பண்ணலாம். அப்படின்னு இல்லடி. ஆஹா, இல்லை இல்லை, வேணாம். எனக்கு வலிக்குமோன்னு பயமாக இருக்குவி. என்னை கிஸ் பண்ண கிட்ட வா. ஆனால் எனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், அது ஒன்று தெரியாதா? அப்படி ஏண்டி? சுத்தமும் இல்லடி. ஒரு வாரம் அவ்வளோ டென்ஷன். அவன் வேற வேணுக்கிட்டே என்னை வெறுப்பேற்றிட்டு நிற்கிறான். நீனு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கூடயே போகிற. ஒரு வாரம் என்கிட்ட பேசவே இல்லை. உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இன்னைக்கு. இதுதான் பனிஷ்மெண்ட்டா? ஆமாம். ஏன்? சரி, வலிக்காமல் பண்ணுறியா? வலிக்காதுடி. கிட்ட வா, கிட்ட வா. கிட்டையா? இங்கேயா? லைட் எரியுது. எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே மேலே உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு அப்படியே பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணுறான். வலிக்குதாடி? வலிக்குதா? லைட்டாக வலிக்குது. ஆனால் நீ பொறுமையாக பண்ணாத, ஃபாஸ்ட்டாக பண்ண. கையை வச்சு கிழிக்காதடி. இங்கே பாரு, முதல்லேருந்து ரத்தம் வருதுடி. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குவி. கீழே படுத்துக்கிட்டுமா? எல்லாம் ஒன்றும் வேணாம். இப்படியே கரெக்டாக இருக்கு. இப்படின்னு இல்லை, ஆடாத. அப்படியே பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் போகுது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுறான். உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. வலிக்குது. வலி தாண்டி செய்யும், வலியாமலாம் இருக்காது. சரி, இங்கே பாரு, நாளைக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், போட்டுக்கோ. ஆ, எதுக்கு? எதுக்கா? சேஃப்டியே இல்லாமல் பண்ண போயிடுச்சுடி உள்ள. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆ, வி அதாண்டி சொல்கிறேன், நாளைக்கு ஒரு டேப்லெட் வாங்கி தரேன், போட்டுக்கோ. எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே அடிக்கடி இப்படி தான் நடக்கும். பாரு, நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. அப்பயே உன்னை முடிச்சு விட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 டைம் பண்ணலாம். வாரத்துக்கு 2 டைம் தானா? ஏய், என்ன? ஒன்றும் இல்லை, 2 டைம் தான், அதுக்கு மேலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்குவேன் தானே? உன்னை மட்டும் தாண்டி பண்ணிக்குவேன். அவ்வளோ லவ் பண்ணுறேன் நீ உன்னை. அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ இதோட இந்த அன்ஷார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறதா. இது ஒரு குட்டி அன்ஷார்ட் தான். ஸ்டோரின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு. அவனும் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டான். அப்புறம் என்ன, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் தான். கன்ஃபார்மாக மேரேஜ் பண்ணிக்குவான், ஏமாத்திட்டுலாம் போக மாட்டான். ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.